இந்த தொழில் வரி யார் யாரெல்லாம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்தில் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த தொழில் வரி அப்படின்றது கட்டணுங்க. இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வாங்கணும்? கம்பெனி ஆரம்பித்த உடனே வாங்கணுமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாமா? இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அதாவது தொழில் வரி அப்படின்றது ஒரு ஹாஃப் இயர்லி டாக்ஸ் சிஸ்டம். அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்ட வேண்டியிருக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் அதை பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ அதிலிருந்து 3 மடங்கு உங்களுக்கு பெனால்ட்டி அப்படின்றது விதிக்கப்படும். ஒவ்வொரு தொழிலாளரும் இந்த தொழில் வரி அப்படின்றது எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது பெரும்பாலானோர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அந்த பேரே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்கெல்லாமும் தவிர்த்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிஸுமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்ன, எவ்வளோ நம்ம இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும், யார் யாரெல்லாம் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அத்தனை தகவல்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் எல்லாம் என்ன, இது எப்படி எடுக்கிறது, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா. முதல்ல ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இது தமிழில் தொழில் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இன்கம் டேக்ஸ் மாதிரி தான். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணுறது, அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்கம் டேக்ஸ் மாதிரியான ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது தொழில் நிறுவனங்கள் அத்தனையுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்கீங்க, கம்பெனியாக இருக்கீங்க, ட்ரேடர், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுமே இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கியிருக்கணும். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் யார்கிட்ட கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் உங்களுடைய கம்பெனியில் எம்ப்ளாயீஸாக இருக்காங்களோ அந்த எம்ப்ளாயீஸுடைய சம்பளத்திலேருந்து நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை பிடிச்சி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக இந்த தொழில் வரி யார் யாரெல்லாம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்தில் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த தொழில் வரி அப்படின்றது கட்டணுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்தில் ஒருத்தரோ இல்லை அதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களோ இருக்காங்களோ அந்த நிறுவனங்கள் கட்டாயம் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்கும்பொழுது இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை அந்த தொழிலாளர்களுடைய சேலரியிலேருந்து பிடித்தம் செஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரசாங்கத்துக்கு செலுத்தணும். ஒவ்வொரு தொழிலாளரும் இந்த தொழில் வரி அப்படின்றது எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து அது மாறுபடுங்க. உங்களோட சம்பளம் 20,000 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தொழில் வரி கட்ட தேவையில்லை. அதுவே 20,000லேருந்து 30,000 ரூபாய் வரை நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து 30,000லேருந்து 45,000 வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் 235 ரூபா கட்டணும். 45,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் இருக்குன்னா 510 ரூபா கட்டணும். அதுவே உங்களுடைய சம்பளம் 60,000லேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா 760 ரூபாய் நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். அதுவே 75,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவராக இருந்தால் நீங்கள் 1095 ரூபாய் இந்த தொழில் வரி கட்டணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான முதல் ஸ்டெப் ஃபார்ம் சப்மிஷன். இதுக்கான ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1. இந்த ஃபார்ம் 1ல் உங்கள் கம்பெனியோட பேர், கம்பெனியோட அட்ரஸ், நேச்சர் ஆஃப் கம்பெனி என்ன பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, கம்பெனியோட ஓனர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது அத்தனையுமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கூடவே கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனியோட பேன் கார்டு, கம்பெனியோட ரெண்டல் அக்ரிமெண்ட், இபி ரிசிப்ட், இது தவிர்த்து கம்பெனியோட ஓனர்ஸ் யாரோ ஓனர்ஸினுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது அத்தனையுமே அத்தாரிட்டிஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கிரேட்டர் கார்பரேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வாங்கணும், கம்பெனி ஆரம்பித்த உடனே வாங்கணுமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டைம் லைன் அப்படின்றது உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணி 30 நாளுக்குள்ளே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணுங்க. அடுத்து நம்ம இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இதில் நம்ம பிடித்தம் செய்கிறோம் இல்லைங்களா, இந்த பண
பணத்தை எப்போ நம்ம வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதாவது தொழில் வரி அப்படின்றது ஒரு ஹாஃப் இயர்லி டேக்ஸ் சிஸ்டம். அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்ட வேண்டியிருக்கோங்க. நீங்கள் உங்களோட தொழிலாளர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்த பணத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி அதே மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதி இந்த 2 காலகட்டத்துக்குள்ள ஹாஃப் இயர்லியாக 2 முறை நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ண வேண்டியிருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் அதை பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து டேக்ஸ் பே பண்ணணுமோ அதிலிருந்து 3 மடங்கு உங்களுக்கு பெனால்ட்டி அப்படின்றது விதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான பெனால்ட்டியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தொழிலாளர்களுடைய சம்பளத்திலேருந்து சரி வர நம்ம இந்த பணத்தை பிடித்தம் செஞ்சு அதை அரசாங்கத்துக்கிட்ட செலுத்திடுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். கம்பெனியோட பேர் ல இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.